ஹாய் ஆல். ஜெராக் இஸ்வெல்ஸ்லேருந்து 3 பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் 999க்கு வாங்கியிருந்தேன் நான். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ. யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து குவாலிட்டி எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக. 999க்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுச்சு. ஏன்னா நம்ம பேங்கிள்ஸ் போடும்போது கையெல்லாம் கிழிக்குது, ஃபினிஷிங் சரியில்லை. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அந்த பெட். சரி ஓகே நம்மளும் வாங்குவோம் அப்படின்றதுனால தான் நான் 3 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ண 3-4 டேஸ்லேயே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. வாங்கி பார்த்தா எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை இந்த ப்ரைஸ்க்கு, 1000 ருப்பீஸ்க்கு. ஏன்னா நம்ம வந்து கவரிங் ஷாப்பில் வாங்குவோம்ல, வாங்கிட்டு கருத்து போச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம பாலிஷ் பண்ண கொடுப்போம். இல்லாட்டி ஆஃப் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு புதுசாக அங்கே வாங்கிப்போலாம். அந்த மாதிரி நம்ம கொடுக்குறதையும் இவங்க பாலிஷ் பண்ணி சேல் பண்ணுறாங்களாம். இல்லை இவங்களோட ப்ராடக்டே இவ்வளோ குவாலிட்டி இவ்வளோ தானே நினைத்தல. ஏன்னா ஃபினிஷிங் சரியில்லை, கட்டு ரொம்ப மோசமாக இருந்தது. போடும் போதே கையெல்லாம் கிழிக்குது அப்படியே. பார்க்க ஒரு பளிச்சுன்னு இருந்தது வீடியோவில். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது பாருங்களேன், நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு எப்படி விசிபிள் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப மோசமாக இருந்தது குவாலிட்டி. 1000 ருப்பீஸ்க்கு ஒர்த்தே இல்லை. என்ன மாதிரி நீங்களும் நம்பி வாங்காதீங்க. இந்த பேஜில் நிறைய பேர் வந்து பார்ப்போம்ல, நம்ம பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கு வாங்கலாம் அப்படின்னு வாங்காதீங்க. இந்த இது வந்து சேம் வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் நான் 200 ருப்பீஸ்க்கு வாங்கினேன். இவங்க 4 பீஸ் போட்டிருந்தாங்க. சரி குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வாங்கினேன். நானும் வாங்கலை. சரி நான் ரிட்டர்ன் போடலான்ட்டு கஸ்டமர் கேருக்கு அப்ரோச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலான்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் 80 ருப்பீஸ் டிடெக்ட் பண்ணும் உங்கள் ப்ரைஸ்லேருந்து. ஓகே 80 ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எடுக்கிறது ஓகே தான் அப்படின்றதுனால நானும் ரிட்டர்ன் போட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இதில் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அமௌண்ட்டை திருப்பி அவங்களோட வந்து க்ரெடிட்டில் வச்சுக்கிறாங்க. வாலெட்டில் மாதிரி மற்ற இதில் இருக்கலாம், அந்த மாதிரி வாலெட் மாதிரி வச்சுக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு, ஆமாம் மேம் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும், எங்ககிட்ட ரீஃபண்ட் பாலிசி கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக போச்சு. சரி என்ன தான் பண்ணுறது, சரி இதை ரிட்டர்ன் போட்டுடலாம். ஏன்னா யூஸ் பண்ண முடியாது, அது கண்டிப்பாக கை கிழிக்குது, ஃபினிஷிங் நல்லா இல்லை, குவாலிட்டியும் நல்லா இல்லை. ரிட்டர்ன் போட்டுட்டேன் இந்த ப்ராடக்ட். இப்போது ஏதாவது நியூவாக வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் சிங்கிளாக ஒரு பேங்கில் அது வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட